ஆஹா, செல்லக்குட்டி ஃபோன் பண்றேன். ஹலோ, சொல்லி செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா? இன்னும் சாப்பிடலையாம்மா நீ? மணி என்னாச்சு இன்னும் சாப்பிடாம இருக்க? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு எதனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? இல்ல முதல்ல சாப்பிடு. என்னது? ஆறிடுச்சா? சரி, ஆறுனதுலாம் தூக்கி போட்டுட்டு நீ ஜொமேட்டோ இல்ல வேற எதனா ஆர்டர் போடு. காசு இல்லையா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன் பேங்க் நான் இருக்கேன்ல. ஆமா, அவன் தான் அந்த கியூஆர் கோடு இல்ல நம்பர் எதனா ஒன்று கொடுப்பான். எனக்கு அதை சென்ட் பண்ண, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். சரியா? முதல்ல இப்ப போனை வைக்கிற, சாப்பிடுற, சாப்பிட்டுட்டு திருப்பி ஃபோன் பண்ற. ஓகே? ஓகேடி சொல்லும். ரைட்டுமா. ஐயோ, என்ன வீட்ல இருந்து ஃபோன் வருது? ஹலோ, நெய். சொல்லு. சாப்பிட்டியாவா? மணி 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டேன்னு சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியாதா உனக்கு? அதான் சாப்பிட்டேன். ஆ, டக் சொல்ல வந்த விஷயத்தை டக்குன்னு சொல்றீங்க. சும்மா வள வள வளன்னு எதனா பேசிக்கிட்டே இருப்பேன். என்னது? ஆ, போன் எடுத்தா எப்ப பார்த்தாலும் பால் இல்ல, தயிர் இல்ல, மோர் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிற நீ. மளிகை சாமான் கூட இல்லையா? மளிகை சாமான் இல்லைன்னா பரவாயில்ல, குழம்புல வைக்க வேணாம். சாதத்தை வச்சுட்டு ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி எல்லாரும் போட்டு சாப்பிடுங்க. ஏய், வேடி போனா என் டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் பிஸியா இருக்கேன். பா. ஆப்பா. அண்ணா, என்ன பயங்கர டென்ஷனா இருக்கீங்களா? என்ன விஷயம்? முதல்ல ஒரு போன் வந்தது, அப்ப கூலா இருந்தீங்க. ரெண்டாவது ஒரு போன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. என்ன விஷயம்? அது இல்ல தம்பி, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு போன் வந்தது இல்ல? ஆமா, அது ரெண்டாவது. ஓ, ரெண்டாவது ஒரு போன் வந்தது இல்ல? அது ஃபர்ஸ்ட். நினைச்சேனே நீங்க டென்ஷனா இருக்கும்போது நான் நினைச்சேன். புரியலையா? புரியல. அதான் அதான் புரியாது. புரிஞ்சவன் பிஸ்தா.